அதெல்லாம் அவன் கிடக்குற மடப்ப என்னத்த தற்குறிங்கிற இயல்புலயே உள்ளத்தால 7000 ஒரு ஓட்டு கொடுத்தேன். 7 ரூபா இல்லாம 5 ரூபா இல்லாம ஓட்டு போட்ட இந்த தமிழ்நாட்டுல வெற்றி கழகமா சிங்கமா வருவாப்புல. நீட் இல்லாம பண்ணிருக்காரு. பெண்கள் பாதுகாப்புனா அதை அதிகப்படுத்திருக்காங்க. அந்த சிங்கப்பெண் படை அதை கொண்டு வந்து நிறைய பிரச்சனைக்கு சால்வ் பண்றாங்க. அவன் சொல்றத சொல்லி கொடுத்தா இருப்பேன். அதுக்காக வேண்டி இதுக்காக எல்லாருமே சொல்லி கொடுக்க முடியுமா? இதுக்காக இருக்கிற பிள்ளைய வாழ வேணாமா? இருக்கிற பிள்ளைய கல்விகளை படிக்க வேணாமா? கிளடுகள்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து கொமரைகள்லாம் வரட்டும். ஒரு லஞ்ச ஒழிப்பு அந்த தான் எங்களுக்கு தேவை. எங்க போனாலும் வந்து காசை கொடுத்து நம்ம எந்த ஒரு அரசாங்க சார்பாகவும் மற்ற எல்லா சார்பாகவும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ ஒரு சின்ன கையெழுத்துக்கு போனா கூட நம்ம காசு கொடுத்து கையெழுத்து வாங்குற மாதிரி இருக்கு. லஞ்சமும் கொடுக்க மாட்டேன், லஞ்சமும் வாங்க மாட்டாங்க. பயந்துகிட்டு அவன் பின்னாடி பறக்காய கட்டிக்கிட்டு இருப்பேன். அதெல்லாம் கிளீனா ஓடிக்கிட்டு இருக்கு. லஞ்சங்கிறதுக்கு அவன் கழிஞ்சிருவானே, அதை சொல்லிட்டாரு. எல்லாம் குறையும். பாரு, நல்ல ஒரு ஆட்சி வரணும். இப்படி எல்லாம் இளைஞர்கள் வந்தாத்த நாடு நல்லா இருக்கு. நம்ம தாயே நம்ம பிள்ளைய ஆட்சிக்கு வரணும். வந்துட்டாரு ஒரு கலெக்டராவோ ஒரு அதிகாரி வேலைக்காகவோ நம்ம ஆசைப்படுறோம்ல. நம்ம வயசாயிருச்சு, நம்மளோட நம்மளே முடிச்சுக்கணும். நம்ம பிள்ளைய ஆட்சிக்கு வர்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. என் பிள்ளை வந்து இந்த மாதிரி தான் ஆட்சிக்கு வரணும், இந்த மாதிரி தான் பணிவிடை செய்யணும். இப்ப இந்த பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு அதெல்லாம் வரணும். 2 சாவு 2 வாழும். ஒரு ஊரா இருந்துச்சுன்னா ஒரு நாடா இருந்தா 10 பேர் சாவாங்க, 100 பேர் நல்லா இருப்பாங்க. இந்த ஆட்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. காசே கொடுக்காம நான் 1000 ஓட்டு கூட நல்லா போடுவேன். அவன் சொல்றத சொல்லி கொடுத்தா இருப்பேன். அதுக்காக வேண்டி இதுக்காக எல்லாருமே சொல்லி கொடுக்க முடியுமா? இதுக்காக இருக்கிற பிள்ளைய வாழ வேணாமா? இருக்கிற பிள்ளைய கல்விகளை படிக்க வேணாமா? கிளடுகள்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து கொமரைகள்லாம் வரட்டும். ஆனா அப்படித்தாப்பா இருக்கு. 10 பேர் இடந்தெல்லாம் தான் பேசுவாங்க. எல்லாத்தையும் மீறி வரணும்னாக்கு ரொம்ப கஷ்டம். இது முத ஆட்சிக்கு வர்றதுனால அப்படிதான் இருக்கு. இந்த 5 வருஷம் ஆண்டாக்கு நல்லா இருக்கணும், நல்லா இருக்கும். என்னது எம்ஜிஆர்? ஆமா, எம்ஜிஆர் தான் வருங்காலத்துல முதலமைச்சர். இப்ப முதலமைச்சர் இன்னும் எம்ஜிஆர் ஆகணும். நல்லா செய்வார் சாமி. மக்களுக்காகவே வந்தவர். 1 ரூபா இல்லாம ஓட்டு வாங்கினவர். மக்களுக்கு நல்லா செய்வார். தமிழ்நாட்டு மக்கள் இந்த மண்ணுல வரத பையன் விஜய் நல்லா ஆட்சி ஆளுவார். ஒரு நல்ல மாற்றத்துக்கான அறிகுறின்னு நாங்க பாக்குறோம். இவர் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு இதெல்லாம் கொண்டு வருவாரு. பெண்களுக்கான வந்து ஒரு பாதுகாப்பு, ஒரு லஞ்ச ஒழிப்பு அந்த தான் எங்களுக்கு தேவை. எங்க போனாலும் வந்து காசை கொடுத்து நம்ம எந்த ஒரு அரசாங்க சார்பாகவும் மற்ற எல்லா சார்பாகவும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ ஒரு சின்ன கையெழுத்துக்கு போனா கூட நம்ம காசு கொடுத்து கையெழுத்து வாங்குற மாதிரி இருக்கு. அந்த மாதிரிலாம் இல்லாம டைரக்டா இணையதளத்திலே இந்த மாதிரி பண்ணி வாங்கிறதுலாம் அவரு பண்றதுனால கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா கூட அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம இதுல வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருப்பாங்க. நம்ம ஒரு அதுக்குன்னு ஒரு நம்ம தேடி போக தேவையில்லை. அவங்க வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. பெண்களுக்கு, ஆண்களுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா செய்வாரு. ஆமா, மாமான்னு சொல்றது ரொம்ப பிடிக்கும். இதுக்கெல்லாம் ஹைகோர்ட்ல வந்து சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு எல்லாம் வேணாம். ஏன்னா அவன் மடப்பையதான் அந்த மாதிரி எல்லாம் சொல்றது. அந்த சின்ன பிள்ளைய விரும்பி ஆசைப்பட்டு அந்த வார்த்தையெல்லாம் சொல்றது. அதோட பாசங்கள் உள்ளத்தால் உடலால் வர்ற பாசங்களை வந்து அந்த மாதிரி சொல்றது. அதெல்லாம் அவன் கிடக்குற மடப்ப என்னத்த தற்குறிங்கிற இயல்புலயே உள்ளத்தால 7000 ஒரு ஓட்டு கொடுத்தேன். 7 ரூபா இல்லாம 5 ரூபா இல்லாம ஓட்டு போட்ட இந்த தமிழ்நாட்டுல வெற்றி கழகமா சிங்கமா வருவாப்புல. ஜாதி ஓட்டு இல்ல, மக்கள் ஓட்டு இல்ல, மனசு உள்ளத்தால ஓட்டு போட்டது ஒரு எண்ணவால தமிழ்நாட்டுக்கு மக்களும் விஜய்க்கு இன்னும் ஆட்சியா கலந்தாலும் மறு ஆட்சி வந்தாலும் கொண்டு விடுவாங்க. ஓட்டு போட்டு கொண்டு விடுவாங்க. ஜெயிச்சிருவாரு. அது பண்ணுவாரு, இது பண்ணுவாரு நம்ம எதிர்பார்க்க கூடாது. அவருக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். கொடுத்தாதான் அவர் வந்து அதெல்லாம் சரி பண்ணி நமக்கு ஒரு நல்லது பண்ணுவார். அதாவது இலவசங்கிறத வந்து கொஞ்சம் ஒழிச்சுட்டு நமக்கு வந்து கொடுக்கறது வந்து ஒரு இலவசங்களை தவிர்க்கணும். தவிர்த்தாவே அதுல மூலமாவே கடன் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அவன் கிடக்குற அப்புறம் நான் கெட்ட வார்த்தையில வந்து என்னத்த போய் அவன் ஆட்சியில் காக்கிறேன். அவன் ஜீனு முடிஞ்சுன்னா அவன் பிள்ளை வரணும் ஆட்சிக்கு. அதுதான் உண்மை. இப்ப முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தாரு. அவர் பிள்ளை வந்தாரா இல்லையா? அவர் பிள்ளை வந்தாரா இல்லையா? அதே மாதிரி விஜய் வந்தாரு. இதை வந்து யாருமே மறக்க முடியாதது. ஒரு நடிகரா வரல. விஜய் வந்து ஒரு மக்களுக்கு வந்து விரும்பி அவரை எடுத்திருக்கிறாங்க. காசு கொடுக்காத வந்தவர். அது மாதிரி இன்னும் அவர் ஆட்சியவே கலைச்சு விட்டாலும் இன்னும் 100 ஓட்டு குத்திருப்போம். லஞ்சம் ஒளிஞ்சிருச்சு. நல்ல ஒரு ஆட்சி வரும்னு அவரு சொல்ல வேணாம், நாங்களே சொல்றோம். அதனால நல்லா பாதுகாப்பாரு, நல்லா செய்வாரு, நல்ல மக்களுக்கு வருவாரு. இப்ப தடையா அடி எடுத்து வச்சிருக்கிறாரு. கல்யாணம் முடிச்சானே பிள்ளை பார்க்க முடியுமா? 10 மாசம் ஆகணுமா இல்லையா? அது மாதிரிதான் மாமியா கொடுமை, நாத்தனா கொடுமை இப்படி இருக்கிறது மாதிரிதான். 5 மரம் 10 வருஷம் கூட வந்தாலும் அடிச்சு வாத்துப்பாய்க்கு மேல வந்துருவாரு. காலம் 234 தொகுதி அடுத்த 5 வருஷம் சென்று அவர் தான் ஆட்சி ஆளுவார். என்ன அது விசிலுக்கு தானே? யாருக்குன்னா
அப்புறம் நாங்க யார் உனக்கு நான் காசா கொடுக்க 1000 ரூபாய் நாங்க யாருனாலும் கேட்டோமா கேட்க மாட்டோம். நீ லஞ்சமும் கொடுக்க மாட்டேன் லஞ்சமும் வாங்க மாட்டாங்க. பயந்துகிட்டு அவன் பின்னாடி பறக்காய கட்டிக்கிட்டு இருப்பேன். அதெல்லாம் கிளீனா ஓடிக்கிட்டு இருக்கு. லஞ்சங்கிறதுக்கு அவன் கழிஞ்சிருவானே அதை சொல்லிட்டாரு. எல்லாம் குறையப்ப சிறுக சிறுகத்தான சிறுமலையும் பெருகும். எடுத்தா கமுத்தம்னு வந்துட முடியுமா? ஒரு குழந்தைன்னா 10 மாசம் வயிற்றுக்குள்ள இருக்குது. அந்த 10 மாசமும் நம்ம மாத்திரை மருந்து தின்னுதானே அதை வளர்றோம். அது மாதிரி லாபம் நஷ்டம் கஷ்டம் நஷ்டத்துல அடிபட்டு வர்றவர் தான் முதலமைச்சர். விமர்சனங்கள் வந்து இருக்கதான் செய்யும். நம்ம சார் தான் வந்து முறியடிக்கணும். அவர் ஆட்சிக்கு வந்தது அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். நான் மத்தபடி எதுவும் இல்லாம நல்லதை தான் பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் எல்லாத்துக்குமே நீட் இல்லாம பண்ணியிருக்காரு. பெண்கள் பாதுகாப்புனா அதை அதிகப்படுத்தியிருக்காங்க. அந்த சிங்கப்பெண் படை அதை கொண்டு வந்து நிறைய பிரச்சனைக்கு சால்வ் பண்றாங்க. இப்ப இலவச பஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து இது பண்றாங்க. அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் தானே காசு கட்டுது. அதே மாதிரி இலவசங்கள் நிறைய, அதாவது இந்த இலவசங்கள்ங்கிறது வந்து அது கவர்மெண்ட் மூலமா தான் காசு எடுத்து இது பண்றாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்லனாலும் நமக்கு அதிகமா டாக்ஸ் இந்த மாதிரி போட்டு நம்ம டாக்ஸே வந்து அவங்களுக்கு அதிகமா கட்டுற மாதிரி இருக்கு. அதனால டாக்ஸை வந்து கொஞ்சம் ஒழிச்சு இலவசத்தை ஒழிச்சு பண்ணா நல்லா இருக்கும் நினைக்கிறோம். பண்ணுவாரு.